ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நண்டு தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த நண்டு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு தாளிச்சிட்டு ஜஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு. ஏன்னா இதுக்கு வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய சேர்த்து செய்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கினா தான் இந்த மசாலாவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான்வெஜ் செய்யும் போது கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா நல்லா கிடைக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் அடுத்தது மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து எப்போவுமே நம்ம முன்னாடியே எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா, அப்போ தான் அதோடய பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். நம்ம நான்வெஜ் செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து தெரியாது. இப்போ வந்து தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தக்காளி வதங்கினோனையும் நம்ம வச்சிட்ருக்க குழம்பு மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய்த்தூள், மிளகு சீரகத்தூள், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம தாளிக்கும் போது பூப்பட்டெல்லாம் போட்டு தாளிக்கலை. இது மசாலான்றதுனால நம்ம டைரெக்டாக கடுகு போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் பொடி நண்டு தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய நண்டு கிடைச்சாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போ நண்டு வந்து நல்லா பரட்டிக்கோங்க. அந்த தொக்கில் கொஞ்சமாக நண்டு வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா நண்டு வந்து வேகும் போது கொஞ்சம் தண்ணி விடும். வேகிற டைம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடிக்கோங்க. இடையில திறக்கக்கூடாது. கம்பல்சரி 5 to 10 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நண்டு வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க நண்டு மசாலா. இது நல்லா சாதத்துக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கொத்தமல்லி இருக்கோ அந்தளவுக்கு கொத்தமல்லி தூவி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீ ஃபுட் பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.